எப்படி இருக்கிறாங்க, ஏதா இருப்பாங்க எனக்கு உடம்பே தெரியாது. ஆனால் இருந்தாலும் சரி, என் தந்தையின் கட்டளைப்படி இந்த நாட்டில் நான் மணிமுடி சொல்ல வேண்டும். அழகான ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படிதான் தந்தையுடைய ஆசை நான் நிறைவேற்ற வேண்டும். தந்தையை சொல்ல வேண்டும். வருகிறேன். இதுவரை கலவை அருமை மகன் சிவமணி எனக்கு வயதாகிவிட்டது. இது ஆட்சியில் வழிமுறை சுற்ற வேண்டும். அந்த விளக்கு திருமணத்தை பிடிக்க வேண்டும் என்று அவளோடு கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த ஜாதகத்தை கழித்து கழித்து சொல்லுங்க. கொஞ்சம் கையெடுனா சுவாமி, உன்னுடைய மகன் பிறந்த ஜாதகத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன். சுவாமி நான் சொல்வது உன்னுடைய மனதை தெளிவுபடுத்துங்கள். விளக்கு நாட்கள் சுவாமி, என்னுடைய மனதை திரைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மைதான் மன்னா. அப்படி என்றால் என்னுடைய மகனுக்கு என்ன நேர்ந்தது, என்ன அவனுடைய ஜாதகத்தை கிடைக்க பார்க்க சமயத்திலே உயிரை கவர்ந்து விடுவாடா. கரிசல் வண்ண பூ
நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் கூறுவதை நீ கேட்க வேண்டும். சுவாமி, என்னுடைய மகன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் சொன்ன வார்த்தை நான் உன்னுடைய மகனுடைய உயிரை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் இரும்பாலே கோட்டை கட்ட வேண்டும். இரும்பால் கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ள மகனை அடைக்க வேண்டும். அம்மா மேல இருக்கிறா, அம்மா போய் சொல்றா. சொல்லுங்கள் சுவாமி. இரும்பால் கோட்டை அமைத்து இரும்பால் கோட்டை அமைத்து உன்னுடைய மகனை அந்த கோட்டைக்குள் அடைத்து வைத்து நீ காவல் புரிந்தால் எப்படி அந்த யமதர்மன் வருவான் உன்னுடைய மகனுடைய உயிரை அவன் கொண்டு போவான். சுவாமி, வழியில் சொல்கிறேன் அல்லவா? உண்மைதான் சுவாமி, உண்மைதான். என்னுடைய ஆட்சியை இரும்பால் கோட்டை கட்ட வேண்டும். அப்படி இரும்பால் கோட்டை கட்டி அதை சுத்தி அக்கடி சோலை வீச வேண்டும். என்னுடைய மகனை அதன் மீது அமர்த்தி வைத்து என் மகனை மீது காப்பாற்றிக் கொண்டிருந்தால் அந்த வட்சிலாபத்தில் ஆட்படி இரும்பால் நான் சொல்லலாம் உன்னுடைய மகனை உன்னை நீ காப்பதெல்லாம் சென்று வருகிறேன். தாய் இறந்த உடனே தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எனக்கு பிறகு இந்த ஆட்சி ஆழ்வார் என்று மலைக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறா. அந்த மலைக்கோட்டை அனைத்தும்